குழந்தைகளோட போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைகள் அதை பார்த்துட்டு திடீர்னு வீட்டில் வந்து பிஹேவ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க ஆக்ரோஷமாக பழகிறது போகிறது. அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரல. திரு எம்ஜிஆர் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குடிக்கிற காட்சினா கூட அதை படத்தில் வைக்க மாட்டாங்க. ஒரு சமூகம் அழிவதற்கான முதல் அடையாளம் கலை அழிவது. பணம் சம்பாதிக்கிறதுனா நம்ம கஞ்சா வித்தா கூட சம்பாதிக்கலாம். ஆனால் வணக்கம். இப்போ நம்ம அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான கதைகளை கொண்ட கும்கி, கயல், மைனா, அப்புறம் தொடரி, அடுத்து கடைசியாக செம்பி ஆகிய வெற்றி படங்களை கொடுத்த பிரபல டைரக்டர் சாலமன் சார், பிரபு சாலமன் சார் மட்டும் இருக்காங்க. அவங்கள்ட்ட சினிமா துறை சம்மந்தமான சில கேள்வி வைக்கிறோம். சார், நீங்கள் தொடர்ந்து பல்வேறு வெற்றி படங்கள் எடுத்தீங்க. அதில் கடைசியாக செம்பி படம் வந்துச்சு. வரக்கூடிய வெற்றி படங்கள் அத்தனையுமே ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தியேட்டரில் தூக்கினாங்க சார். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது நீங்கள் உங்களோட கடுமையான உழைப்பில் கதைகளை உருவாக்கி ஸ்க்ரீன் கொண்டு வரீங்க. இந்த படங்கள் குறிப்பிட்ட நாளில் தியேட்டர்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த காலகட்டம் எப்படி மாறும் சார்? அதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, நீங்கள் என்னோடய மைனா, கும்கி, கயல் இதெல்லாமே நல்ல திரையரங்கில் நிறையா நாள் ஓடின படங்கள். இதெல்லாம் அன்றைய காலகட்டங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போயும் பார்த்திங்கன்னா நல்ல திரைப்படங்கள் அதுங்களுக்கு அந்த படங்களுக்கு ஆரம்பத்தில் தியேட்டர் கிடைக்கலனா கூட, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நட்சத்திர படங்களோடு கூட தான் வருது. பட் அந்த படத்தோட கண்டென்ட், அந்த ஆழமான கண்டென்ட் அது உண்மையாக இருந்துச்சுன்னா, மக்கள் அங்கீகரிக்கிற அளவுக்கு அந்த கண்டென்ட் இருந்துச்சுன்னா, அது தடுக்கவே முடியாது. அது ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்குது படங்கள். இப்போ அந்த படம் அந்த ஃபிலிமுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு உடனே தியேட்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பிகினிங்கில் அந்த ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு வேணால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கலாமே ஒழிய, எவ்ரி டைம் கண்டென்ட் ஸ்பீக்ஸ், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதனால் அதை நோக்கி திரைப்படங்கள் பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கான அங்கீகாரம் சமூகத்திலேருந்து கண்டிப்பாக கிடைக்குது. அது ஒரு சில படங்கள் இது ஒரு குறையாக சொல்லிடுறாங்க, எங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஏன்னா வாங்குறவங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க அந்த படத்தை பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. இது வியாபாரம் ஆகிடுச்சு, இட்ஸ் எ ட்ரேடு. அப்போ இதில் நிறைய பணப்புழக்கம் இருப்பதனால அது எல்லாருமே அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வரப்போகுது? ஏன்னா எல்லாமே எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம ஃப்ராங்காக, அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்குறப்ப இந்த பொருளை நம்ம சந்தையில் கொண்டு போய் கொடுக்குறப்ப இந்த பொருளுக்கான மதிப்பீடு என்ன, அது எப்படி நமக்கு திரும்ப லாபத்தை சம்பாரித்து கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம அது மனசில் வச்சுட்டு தான் பண்ண முடியும். ஸோ இது முழுக்க இப்போ நான் சொல்கிறது இந்த 10 வருடங்கள் முழுக்க அது வியாபார ரீதியாக ட்ரேட், இட்ஸ் கம்மிங் அண்டர் த ட்ரேட் ஷெல்டர் அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நல்ல திரைப்படங்கள் அதற்கான இடத்த பிடிச்சிருது. அதுதான் சமீபத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. லப்பர் பந்து போன்ற படங்கள், டூரிஸ்ட் ஃபேமிலி, நிறைய படங்கள் அந்த இடத்த பிடிக்குது போய். ஸோ ஆரம்பத்தில் ஒரு நூன் ஷோ, மேட்னின்னு கிடச்சிது. அப்புறம் போக 4 ஷோஸ் ஆகுது. அப்புறம் தியேட்டர்ஸ் பேக் ஆகுது. ஸோ இன்னொன்று, ஆடியன்ஸ் முந்தி மாதிரி இப்போ எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னா, வன்முறை கலந்த திரைப்படங்கள், ஆபாசம் நிறைந்த திரைப்படங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்காம போகுது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நல்ல குடும்ப பாங்கான உறவுகளை எடுத்து அதோட மதிப்பீட்டை எடுத்து பேசுகிற நல்ல திரைப்படங்கள் ஓட ஆரம்பிச்சிருக்கு. குடும்பமாக தியேட்டரில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வயலன்ஸு, ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸு, இப்படியெல்லாம் ஏற்கனவே நமக்கு சமூகம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி காலகட்டங்களில் பொறுப்புணர்ச்சியோடு ஃபிலிம் மேக்கர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் எடுக்கிற நல்ல திரைப்படங்களை அன்பாக பொதுமக்கள் இப்போ ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்துது. இல்லை, தொடர்ந்து கமர்ஷியல் படங்களை கொடுக்க பிரபு சாலமன் அடுத்து ஆக்ஷன் படமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா சார்? இல்லை, இப்போ நான் மேம்போன்னு ஒரு படம் பண்ணுறேன். என்ன, ஒரு சிங்கத்தை வச்சு லைவ் லைன், இது வரைக்கும் யாரும் ஏஷியா ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் பண்ணதில்லை. ஸோ அது ஒரு 5 நாடுகள் போய் அந்த சிங்கத்தை தேடினேன். ஒரு ட்ரெயின்டு லைன் வேணும். ஏன்னா இப்போ ஒரு லைன் கிங் மாதிரி திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா 2400 கோடி 3000 கோடியில் அந்த படம் பண்ணுறாங்க. ஆனால் நாம் இண்டியனைஸ்டாக ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டாக
நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகளில் நல்லா பழக்கப்பட்ட சிங்கம் எதாவது கிடைக்குமான்னு 5 நாடுகள் அலைந்து கண்டுபிடிச்சி கடைசியாக துபாயில் வந்து ஒரு 25 days ஷூட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இட் வில் பி அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது ஏன் வந்து நான் தொடர்ந்து இந்த மாதிரி யானை திரைப்படம் சிங்கம் போகிறேன்னா, குழந்தைகள் வந்து ஒரு பெரிய உலகம். கிட்ஸு வேர்ல்டுன்றத யாரும் அதை வந்து அதை அவங்களுக்கு வந்து ஒரு திரைப்படம் கொடுக்கணுன்ற ஒரு சிந்தை வரதே இல்லை நிறையா பேருக்கு. எனக்கு என்னென்னா அந்த உலகத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தோணும். ஏன்னா உலகளாவிய ஒரு அங்கீகாரம் குழந்தைகள் திரைப்படத்துக்கு கிடைக்கும். ஏன்னா குழந்தைகள் திரைப்படம் அவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருச்சுன்னா பெற்றோரையும் உள்ளார கூப்பிட்டு வந்துடுவாங்க. யூனிவர்சலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஜுராசிக் பார்க் ஆகட்டும், ஈட்டி ஆகட்டும், அவதார் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகளை கவரக்கூடிய திரைப்படங்களாக தான் இருக்கும். ஸோ என்னுடைய நோக்கமும் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வந்து ஏதோ ஒரு கதாநாயகனை தொழுது கொள்கிற ஒரு திரைக்கதைகளோ, அவங்களுக்கான ஒரு பாடல்களோ, இப்படியே போயிட்டுருக்குது. வன்முறைகள் அதிகமாக தூண்டுகிற சில திரைப்படங்கள் வரப்போ குழந்தைகளோடு போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைகள் அதை பார்த்துட்டு திடீர்னு வீட்டில் வந்து பிஹேவ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க ஆக்ரோஷமாக பழகிறது போகிறது. ஸோ மென்மையாக வன்மையை குறைத்து அழகியலோடு நல்ல குழந்தைகளுக்கு ஒரு படம் பார்த்துட்டு அவங்களும் வந்து அந்த ஸ்நேகத்தை புரிந்துக்கணும், நமக்கும் இயற்கைக்கும் இருக்கிற அந்த ஸ்நேகத்தை வளர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு நிறைய பெரிய நடிகர்கள் திரைப்படங்கள் வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு விஷயமாக இந்த குழந்தைகள் திரைப்படங்கள் இன்னும் நான் கொடுக்கல. இப்போ மேம்போ வந்து அதை செய்யும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறப்ப அதை என்ஜாய் பண்ணுங்கள். இட்ஸ் அ பிக் ப்ராஜெக்ட், இட்ஸ் கோயிங் ஆன். சரி சார், தொடர்ந்து பல்வேறு புதிய கதாநாயகங்களை உருவாக்கிறீங்க, தனுஷ் வச்சுலாம் சினிமா படம் எடுத்துறீங்க. அடுத்து ஸ்டாராக இருக்கக்கூடிய நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அப்புறம் அஜித், இந்த மாதிரி அவங்க படங்கள்லாம் வந்து டைரக்ஷன் பண்ண ஒரு ஆசை இருக்கா? எப்படி சார், உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை சார், அப்படி இல்லை சார். எப்போதுமே ஒரு இயக்குனருக்கு முதல்ல வந்து கதை, அதுக்கப்புறம் திரைக்கதை. அந்த திரைக்கதை யாரை கேட்குதோ அதுக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன் செய்யணும். நான் இப்போ எனக்கு மைனாவாகட்டும், கும்கி ஆகட்டும், கயல் ஆகட்டும், செம்பி ஆகட்டும், இப்போ செம்பியில் வந்து நான் வந்து கோவிசரல் அம்மாவை கொண்டு வரேன்னா நான் யோசித்து பார்க்குறோம், ஒரு 10 லிஸ்ட்டு எழுதணும் ஹீரோயின்ஸ் யார் இந்த 60 வயசுக்கு மேலே இந்த கதாபாத்திரம் யார் பண்ண முடியுன்றப்ப எனக்கு யாருமே கிடைக்கல. அப்படியே யோசிச்சுட்டே வரப்போ பார்த்தா அப்போது ஒரு நடிகராக எனக்கு தெரியறது கோவிசரல் அம்மா மேடம் தான். ஸோ அவங்க சதிலீலாவதிலாம் பார்க்குறப்ப கமல் சாருக்கு ஈக்குவலாக டஃப் கொடுப்பாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு அந்த திரைக்கதைக்கு யார் தேவைப்படுறாங்களோ அவங்கள தான் நான் என்றைக்குமே அணுகியிருக்கேன். அந்த வரிசையில் அடுத்தது ஒரு திரைக்கதை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் சொன்ன இந்த மாதிரி உச்ச நட்சத்திரங்கள்கிட்ட போய் கேட்கணும்னா கண்டிப்பாக நான் பிச் பண்ணுவேன் நான். ஏன்னா அதை நம்ம வந்து காஸ்டிங்னு சொல்லுவாங்க. காஸ்டிங் வந்து ஒரு திரைக்கதைக்கு 50% சரியாக அமைஞ்சிருச்சுனாலே அந்த படம் சக்ஸஸ் லைனில் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதற்கான கால சூழல்கள் நேரம் வரப்போ நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நான் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்து அதாவது சினிமா வந்து தியேட்டரில் பார்க்குற முகம் குறைஞ்சி ஓடிடியில் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு சார். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, அப்படி கிடையாது. அது இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய தியேட்டர்ஸ் கோயர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. பேண்டமிக் அப்புறம் நிறைய திரையரங்குகள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையே ஃபுல்லாகுது. ஸோ நம்ம சொன்னது மாதிரி ஒரு காலத்தில் டெலிவிஷன் வந்தப்போ சொன்னாங்க அவ்வளோதான் சினிமான்னாங்க. ஆனாலும் அதை தாண்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது வேறு இல்லை. இப்போ ஒரு சினிமா அந்த பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு ஃபிலிம் வந்து நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். அந்த சவுண்ட்ஸோட, அந்த எப்பிக் விஷுவல்ஸோட, அந்த உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் ஆகட்டும். இப்போ நீங்கள் ஒரு அவதாரை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஓடிடியில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. என்னோட கும்கி ஆகட்டும், அதை வந்து தியேட்டரில் பார்க்குறப்ப தான் அதோட அதோட லென்ஸிங்கு, அதோட ஷார்ட்ஸு இதெல்லாம் அப்படி பிளான் பண்ணி தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னு பண்ணுறோம். இப்போ நான் மேம்போவும் அப்படி தான் பண்ணுறேன். அடுத்தது ஒரு படம் ஐம் கோயிங் டு மேக் இட் ஃபேன்ஸ்னு ஒரு ஃபிலிமு. தட் வில் பி இன் அனமார்ஃபிக் லென்சஸ். அது வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வரப்போகுது. ஸோ ஒரு ஆர்மி பேஸ்டு ஃபிலிமு. ஸோ அதுக்கான R&D ஒர்க்கு இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. மிஸ்டர் ஈசன் சார் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் எல்லோரும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இஸ் கோயிங் டு பி அவர் கன்சல்டன்ட் இன் திஸ் ஃபிலிம். இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் எபிக் மூவி. அது ஒன்று போய்ட்டுருக்கு சார். அதே மாதிரி கும்கி 2 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி இன்றைக்குள்ள ரசிகர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரல. ஸ்டில் ஐ எம் லேர்னிங். ஸோ அது நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன்.
பொதுவாக நான் இன்றைக்கி வந்து ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது. எந்த திரைப்படத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணுன்னு அந்த பட்டனை கரெக்டாக அமுக்குங்க. ஏன்னா இன்றைக்கி சமூகம் போயிட்டுருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டீஸு, யூடியூப்பில் இருக்கிற நெகட்டிவிட்டீஸு, ஸோ இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு. ஸோ நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக திரைப்படங்களில் ஆபாச காட்சியோ வன்முறை காட்சிகளோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இப்போ நடிகர்கள் அப்போ இருந்தது திரு எம்ஜிஆர் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குடிக்கிற காட்சினா கூட அதை படத்தில் வைக்க மாட்டாங்க. குடிக்கிற மாதிரி அப்படியே குடிக்கிற மாதிரி இருந்தால் கூட இன்னொரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்து தைரியமாக சொல்லி மனிதன் தானா கேள்வி கேட்பார். இப்படி ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி சமூகத்துக்கு இளைஞர்கள் அவங்க தான் அடுத்தது தலைவர்கள். ஸோ அவங்க கையில் தான் இருக்குது இந்த மீடியா. பொதுவாக ஒரு வழக்கு சொல்லு இருக்கும், ஒரு சமூகம் அழிவதற்கான முதல் அடையாளம் கலை அழிவுதுன்னுவாங்க. எங்கேயாவது இப்போ கலை அழிந்து கொண்டு வருகிறது அப்படின்னா அது எந்த ஃபார்மில் வேணால் இருக்கலாம். நாடகமாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், திரைப்படமாக இருக்கலாம். அது எல்லாமே ரொம்ப டிஸ்டர்ப்டாக தப்பாக ஆகிட்டு வருதுன்னா சொசைட்டி எங்கேயோ டேமேஜ் ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கலையை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், இதில் இருக்கக்கூடிய அசிங்கங்களையும் அழுக்குகளையும் எடுத்துகிட்டு இப்போ பணம் சம்பாதிக்கிறதுனா நம்ம கஞ்சா வித்தா கூட சம்பாதிக்கலாம். ஆனால் அது நோக்கம் கிடையாது. அது நம்ம வந்து ஒரு ரோடு போடுறாரு ஒருத்தர், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரோடு போட்டு அவருக்கு வந்து ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபா 700 ரூபாயோ கிடைக்குதுன்னா அது கம்பீரமான தொகை அது. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு நல்ல நேர்மையான ஒரு ரோடை போடணும், அதில் நிறைய பேர் நடக்கணும், அது நான் அவங்களுக்கு ஒரு பாதையாக வெளிச்சமாக மாறணும் என் திரைப்படங்கள். நான் அது இந்த பக்கம் போயிருந்தேன்னா நான் நிறையா வேறு மாதிரிலாம் ஐ வுட் ஹவ் மென்ட் மணி. பட் என்னோடய நோக்கம் அது கிடையாது. ஏன்னா எனக்கும் குடும்பம் இருக்குது, உறவுகள் இருக்குது. ஸோ அவங்களோட நான் ஒரு திரைப்படம் பார்க்கணும்னா அதில் ஆபாசம் விரசங்கள் இருக்கக்கூடாது, வன்முறை இருக்கக்கூடாது. அந்த 2.25 மணி நேரம் அவங்க உட்காந்து படம் பார்க்குறப்போ ஒரு உலகத்துக்குள்ளே போகணும். அது அவங்கள வந்து ஒரு ஃப்ரெஷ் பண்ணி வெளியில் அனுப்பணும். ஸோ அது என்னுடைய பர்சனல் நோக்கமாக இருக்கிறதுனால நான் அதை நோக்கி என்னுடைய பயணங்கள் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அது முடித்து கொடுத்துட்டேன். சென்சாரும் ஆகிடுச்சு. அந்த படம் அது தயாரிப்பாளர் கையில் இருக்குது. அவங்க ஐ திங்க் ஸோ செப்டம்பரோ அக்டோபர் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ தமிழக அரசு சார் சினிமா துறைக்கு வந்து நிறைய சேவை செஞ்சுட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க சார்? இல்லை, நல்ல விஷயங்கள் தானே சார். இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இதில் எத்தனையோ லட்சம் பேர் இதை சார்ந்து இருக்கிறாங்க. ஸோ நிறைய எங்களுக்கு வந்து அங்கேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ்கள் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ வழியாக அதில் இருந்தவங்க ஆண்டு கொண்டு வந்ததுனாலையும் இது மேலே ஒரு கவன ஈர்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தனியாக ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோ வந்து ஃபிலிம் சிட்டி அங்கே ஐ திங்க் ஸோ அதுக்கான திருப்பியும் ரிப்பேரிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. சென்னையில் புதுசாக ஒன்று உருவாக்க போகிறாங்க. ஸோ இன்னும் வளரும். இப்போ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துகிட்ருக்கு. அதற்கான ஸ்டுடியோஸ், வர்ச்சுவல் ஸ்டுடியோஸு நிறைய டெவலப் ஆகிட்டு தான் வருது. ஸோ நாம் அதை எப்படி பயன்படுத்திக்க போகிறோன்றது தான் இனிமேல் இருக்குது. இப்போ புதுசாக வந்து சினிமாவில் வந்து சார் புது யுக்திலாம் வருது இல்லை சார், அது எப்படி சார் பண்ணுறீங்க? இல்லை, அது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தானே ஆகணும். ஒரு காலத்தில் வந்து மிக்சல் கேமராவில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2C கேமரா 3C கேமரா வந்துச்சு. அப்புறம் 435 ஒரு கேமரா வந்துச்சு. அப்புறம் அதில் அட்வான்ஸ்டு லென்சஸ் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி டிஜிட்டல் ஆகிடுச்சு எல்லாமே. அது எல்லாமே ஸ்க்ராப் ஆகி போச்சு. ஸோ இது டிஜிட்டல்னால் அடுத்தது இதை தாண்டி ஒன்று வரப்போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. ப்ராம்ப்ட் பண்ணி ஒரு ஃபிலிம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஆனால் இதுக்குள்ளே நாம் குறையாமல் ஒதுக்காமல் பார்க்க வேண்டிய விஷயங்கள், உறவுகள், எமோஷன்ஸ், உணர்ச்சிகள், இதெல்லாம் குறையாமல் திரைப்படங்களை நம்ம கட்டி காக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அது ரொம்ப பிளாஸ்டிக்காக, ரொம்ப மெட்டாலிக்காக நம்ம வந்து அப்படியே ஆர்டிஃபிஷியலாக போயிடக்கூடாது. நம்ம இந்த உறவுகள் இந்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுது. அடுத்தது இந்த சந்ததிக்கு நான் என்ன நல்ல காற்றையும் மண்ணையும் நல்ல தண்ணியையும் நல்ல சுகாதாரமான சூழ்நிலையும் நான் வச்சுட்டு போகிறது என்னுடைய பொறுப்பாக இருக்குது. ஒரு ஃபிலிம் மேக்கருக்கும் அது கடமையாக இருக்குது. நான் சும்மா வெறும் காசு பணம் இந்த நோக்கத்தோடு நான் இங்கே இல்லை. என்னோட நோக்கம் அடுத்த ஜெனரேஷனுக்கு வாட் ஐ அம் கோயிங் டு டு. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.